20வது மாடியிலிருந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து ஆலயத்தோட நுழைவாயில். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கடற்கரையானது காணப்படுது. இப்போ ஆலயத்தோட நுழைவாயில வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக அரபிக்கடல் மத்தியில வந்து சுமார் 123 அடி உயரத்தில சிவபெருமான் வந்து வீற்றிருக்கக்கூடிய கோலத்த வந்து நம்ம வந்து தரிசனம் பண்றோம். சிவபெருமான வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு சிவனடியார்களும் இந்த 123 அடி உயரத்தில அரபிக்கடல் மத்தியில வந்து சிவபெருமான் வந்து வீற்றிருக்கக்கூடிய இந்த அழகு காட்சிய வந்து தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்யணும். குழந்தைகள வந்து நம்ம வந்து சம்மர் ஹாலிடேஸில் வந்து இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து உணர்வாங்க. அதே மாதிரி வந்து சிவபெருமானோட மகிமைகளையும் வந்து அறிஞ்சிக்குவாங்க. இந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய குகைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய அந்த சுதை சிற்பங்கள்லாம் வந்து காணப்படும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த முருதீஸ்வரர் வந்து அருள் பாலிக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து கோபுரத்துக்கு மேலே இருந்து சிவபெருமான், அதாவது வந்து அரபிக்கடல் மத்தியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு கீழே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம். ராவணனோடு வரலாறோடு தொடர்புடைய சிற்பங்கள், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கீதா உபதேச சிற்பங்கள் ஆகிய வந்து காணப்படுது. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் சிவபெருமான் வந்து காணப்படுறாரு அப்படின்னு. நம்ம வந்து கீழே இறங்கி சென்று இந்த குகையை வந்து தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சிவபெருமானுக்கு பின்புறமும் வந்து நம்ம ஒன்று சென்று நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முருதீஸ்வரரில் வந்து நிறைய வந்து தங்கும் விடுதிகளும் வந்து காணப்படுது. ஒரு நாள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம தங்கி இருந்து தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த நாள் வந்து மறக்க முடியாத நாளாக இருக்கும். பாருங்கள் இன்னொரு பக்கம் வியூ, கடலோட அழகு கொஞ்சம் காட்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து காணப்படுது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மலைகளும் காடுகளும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கடல் வந்து காணப்படுது. குட்டி கோவாவாக இருக்கக்கூடிய முருதீஸ்வரர் கடற்கரையை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த காணொலியோட இறுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து போட்டில் சென்று கடலுக்கு மத்தியில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து நடுக்கடல்ல இருந்து நம்ம வந்து ரசிக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்து சற்று தொலைவில் வந்து காணப்பட்டாலும் ஒரு முறை வந்து இங்கே வந்து வழிபாடு செய்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அந்த நாள் வந்து மறக்க முடியாத அளவுக்கு மன அமைதியை வந்து நமக்கு வந்து தரக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும். நமக்கு வந்து கீழே இறங்கி செல்றதுக்கே மனசே இல்லை. அவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் வந்து சிவபெருமான் வந்து காணப்படுறாரு. ஒவ்வொருவரும் வந்து தங்கள் வாழ்நாளில் வந்து ஒரு முறையேனும் வந்து இந்த தரிசனத்தை வந்து பார்க்குமாறு அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து சிவபெருமானை வந்து இப்போ நம்ம நல்லா கோபுரத்தோட உச்சியிலிருந்து தரிசனம் செய்துட்டு இங்கேருந்து இறங்குறதுக்கே மனசு வராமல் நம்ம வந்து இப்போ கீழே இறங்கி சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண போகலாம். இந்த பகுதியில் தான் வந்து நம்ம வந்து போட்டில் போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து தான் ஏறணும். மனிதர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக தெரியுறாங்க அப்படின்னு. சுமார் 249 அடி உயரத்துலேருந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆலயத்தை தரிசனம் பண்ண பிறகு நம்ம வந்து போட்டில் போய் நம்ம வந்து கீழே பார்க்கலாம். இந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த ஜன்னலில் தான் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் வந்து நிறைந்து காணப்படுவாங்க. இங்கேருந்து இந்த சிவபெருமானோட காட்சிகளை வந்து மக்கள் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட செல்ஃபோனில் வந்து புகைப்படம் எடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிவபெருமான் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ லிஃப்ட்டில் வந்து கீழே இறங்கி சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருதேஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். அதே